இது சதித்திட்டம்ங்கிறத பத்தி நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. ஆனா நடந்தத வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தாராளமா சொல்லலாம். இப்ப பிரதம மந்திரி பேசல, நான் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கான முயற்சின்னு தான் பார்ப்பேன். நாங்க அத பண்ணிருவோம், இத பண்ணிருவோம். நான் என்ன கேட்பேன், முதல்ல செய்யுங்களேன். பேசிக்கிட்டே இருக்கீங்க. புல்வாமாவுக்கு அடுத்து தான் என்ன செஞ்சீங்க? புல்வாமாவுக்கு அடுத்து இவங்க வந்து துல்லிய தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க. அங்கே சில பேர் என்ன சொன்னாங்க, அங்க 4, 5 தென்னை மரம் இருந்துச்சு. அது தவிர ஒண்ணுமே இல்ல. அவங்க ஏற்கனவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்டின்னாங்க. அப்ப நீங்க என்ன சாலிடா என்ன பண்ணீங்க? இத நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. டிஃபென்ஸ் மேட்டர். நீங்க லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு சொல்லுங்க. உங்களுக்குள்ள வந்து கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் இருக்கு. அந்த இதுல வந்து நீங்க அரசியல் கட்சி தலைவர்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டு சொல்லுங்க. இந்த மாரி நடந்திருக்குன்னு. ஏன் சொல்ல முடியல? இப்ப அரசியல் ரீதியா பார்த்தோம்னா, இதே இப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தால் வந்து இந்தியாவுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்றத வந்து பாஜக சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அப்படி சொல்லுச்சுன்னா, இவங்க தேச துரோகிகள்னு சொல்றாங்க. புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அர்பன் நக்சலைட்ன்னு சொல்லுவாங்க. சி ஒரு அரசுக்கு எதிராக இருப்பது ஒரு தேசத்துக்கு எதிரானதல்ல. நான் இந்த நேரத்தில நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பேச்செல்லாம் நமக்குள்ள தான். இந்த நம்ம பாகிஸ்தான்ல போய் சொல்லப் போறோமா? இல்ல அவங்க பண்ணதுதான் எங்களுக்கு வந்து திருப்தி இல்லன்னு சொல்லப் போறோமா? நிச்சயமா சொல்ல மாட்டோம். நமக்குள்ள பேசும்போது இதெல்லாம் சொல்லுவோம். நம்முடைய அரசுக்கு பின்னாடி தான் இப்ப நிக்கணும். ஆனா அதே சமயம் அரசு வந்து வெளிப்படை தன்மையோட இருக்கணும். இதுல வந்து. இது இந்துக்களை வந்து சுட்டுக் கொன்றார்கள். யாராவது ஒருத்தர் அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தங்களே போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இதே மாரி தான் இது கொரோனா வந்த சமயத்தில என்ன பண்ணாங்க, ஒரு முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் இங்க நடந்தது. அதனால தான் இந்தியாவுக்கு கொரோனாவே வந்துச்சுன்னு சொல்லிட்டு கதை விட்டாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு. தொடர்ந்து பிரச்சாரம் அது மாரி பண்ணாங்க. கடைசியில உயர்நீதிமன்றம் சொன்னாங்க, இல்ல இந்த மாரி பண்ணிறக்கூடாது நீங்க பிரச்சாரம். அதுக்கு ஆதாரமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாரி இந்த நேரத்தில இந்த மாரி பேசலாம் தவிர அது காஷ்மீரில் அமைதி திரும்பிருச்சு. ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதுக்கு பிறகு, அங்க வந்து அமைதி திரும்பிருச்சு. ஆனா, அதை கெடுக்கிறதுக்கான சதிகள் நடக்குது. அப்படின்ற ஒரு விஷயத்த அமைதி சொல்றாங்க. திரும்பிருச்சுன்னா எப்படி கெடுக்கிறதுக்கான சதிகள் வந்து வெற்றிகரமா இருந்திருக்கும். முதல்ல இதுக்கு அமித்ஷா வந்து நிச்சயமா பதில் சொல்லணும். ஏன்னா இவரு தானே சொன்னாரு, பிரைம் மினிஸ்டர் இவரும் சேர்ந்து தானே சொன்னாங்க. காஷ்மீர்ல போய் ஷூட்டிங்லாம் வச்சுக்கங்க, படமெல்லாம் எடுங்க. அமைதியான சூழல் வந்துருச்சு. இவங்கலாம் சுற்றுப்பயணம் போக அப்படின்னு சொல்லி இவங்க தானே சொன்னாங்க. இவங்கள நம்பி அங்க தானே தேர்தல் நடந்துருச்சு. அங்க வந்து முதல்வர தேர்ந்தெடுத்துட்டாங்க. 2 காரணங்களினால் அமைதி ஏற்பட முடியும். ஆங்கிலத்தில வந்து செப்பல்கரல் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்லறையின் அமைதி. இங்க என்ன அமைதி இங்க நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நல்ல அமைதிங்கிறது என்னது? நல்லறையின் அமைதி. மக்கள் சுதந்திரமாக ஃபீல் பண்றாங்க. பேசுறாங்க. அதுதான் உண்மையான அமைதி. காஷ்மீர்ல எந்த அமைதி நிலவுச்சுன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அதனால இப்ப இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, காஷ்மீர்ல அமைதி நிலவிருச்சுன்னு சொன்னாங்க. அது நாங்க ஒரு 370 மயான அமைதிங்கிறீங்களா? இல்ல அப்படியும் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி இல்லன்னா ஏன் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாரி ஒரு அட்டாக் வந்து வரும்பொழுது முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, இதுக்காக தான் நம்ம வந்து ஃபீல்ட் ஆப்பரேஷன்னு சொல்லிட்டு இது இன்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபார்மர் வச்சிருக்கோம்.